வணக்கம் தமிழா, இது நம்ம டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஹிஸ்ட்ரி யூனிட் 7ல் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஸோ இந்த லெசனை வந்து நம்ம 2-3 பார்ட்டாக எடுப்போம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ அதை பார்க்க முடியாதனால ரொம்ப முக்கியமானதை நான் அதில் நடத்த போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் சோலாஸ் டு முகல்ஸ், ஓகேங்களா? சோலாஸும் நம்மளுக்கு சிலபஸில் இருப்பாங்க. முகல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகல்ஸ் ப்ரிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்பாங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நடுவில் யார் யார் டெல்லி சுல்தானேட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, நம்ம டாப்பிக்கே என்ன பார்த்தோம், ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவல் இந்தியா. ஸோ மிடிவல் இந்தியா வந்து எப்போ இருந்திருக்கு, எந்த டியூரேஷனில் வந்து நம்ம மிடிவல் இந்தியா அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா 7th செஞ்சுரியில் இருந்து 16வது செஞ்சுரி வரையுமே நம்ம வந்து மிடிவல் இந்தியா தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இது யாரோட பிகினிங் வரையுமே நம்ம மிடிவல் இந்தியா சொல்லுவோம்னா முகல் ரூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அது வரையுமே மிடிவல் இந்தியா. அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து இயர்லி மாடர்ன் பீரியட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் டியூரேஷனில் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 7th to 16th செஞ்சுரி வந்து மிடிவல் பீரியட்னு சொல்கிறோம். இயர்லி மாடர்ன் பீரியட் வந்து 16th செஞ்சுரியிலேருந்து வரதை வந்து இயர்லி மாடர்ன் பீரியட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து மேஜர் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதாவது ரொம்ப முக்கியமான அரசியல் திருத்தங்கள் வந்து, அதாவது இப்போ வந்து நம்ம இந்திய அரசியல் அப்படி சொல்லுவோம். அப்போ வந்து யார் யார் ராஜா, எந்தெந்த ராஜா வந்து என்னென்ன ஆட்சி பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அந்த நாட்டோட ஆளுமை வந்து எப்படிலாம் மாற்றிருக்காங்க, அதை பற்றிலாம் இதில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சோழர்களை பற்றி இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. சோழா எம்பையர் வந்து ஃபஸ்ட்டு ராஜராஜா 1 தான் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தார். அவருடைய ராஜ்யத்தை வந்து ரொம்ப பெருசாக்குனவர் வந்து யாருன்னா ராஜராஜா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பீரியட்லேயே பாண்டியன் இருந்திருக்காங்க, பாண்டிய ராஜ்யம் இருந்திருக்கு, பல்லவ கிங்டம் இருந்திருக்காங்க. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து சோழர்கள் கீழே வந்து சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, முஸ்லீம் ரூல் வந்து இந்தியாவில் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 12th செஞ்சுரி. அதுக்கு முன்னாடி முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவில் இல்லை. இந்தியான்னு சொல்கிறப்ப முன்னாடிலாம் இந்தியான்னு ஒரு அமைப்பே இல்லை. நம்ம இப்போ இருக்கிற ஒரு ரீஜனை தான் நம்ம இப்போ இந்தியான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்போ வந்து ஆப்கானிஸ்தான் அந்த சைடு இருக்கிறதும் நம்ம இந்தியான்னு குறிப்பு இருந்திருக்கு. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் ரூல் வந்து 12th செஞ்சுரியில் தான் நம்ம இப்போ இருக்கிற இந்தியா இந்த ரீஜனுக்கு வந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க முஸ்லீம்ஸ் வந்து எங்கே ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா ஆப்கானிஸ்தான் சைடு, இந்த மாதிரி டர்க்கிஷ் சைடு, இந்த மாதிரி சைடில் தான் முஸ்லீம் ரூல் வந்துருக்கு. ஸோ நம்ம எங்கே ஆக்குபை பண்ணுறாங்கன்னா டெல்லியை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. டெல்லியில் வந்து அவங்களுடைய ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க. 12th செஞ்சுரி ரொம்ப முக்கியமானது. எப்போ ஆட்சி செஞ்சாங்கன்னா 12th செஞ்சுரியில் தான் அவங்க பிகின் ஆச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க இஸ்லாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய மதத்தை வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை த எண்ட் ஆஃப் 13th செஞ்சுரி, 13வது செஞ்சுரி எண்டில் பார்த்தீங்கன்னா சோழர் அரசாங்கம் வந்து ரொம்ப பெரிய உச்சிக்கு தொட்டுச்சு. அதே சூழ்நிலையில் நிறைய ரிலீஜியஸ் கிங்டமும் சவுத் இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ரிலீஜியஸ் கிங்டம்னா மதத்தை வச்சு ஒரு கிங்டம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கிங்டம். இப்போ விஜயநகர கிங்டம் பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் வந்து இருக்கும் நிலைநாட்டணும்னு அந்த அரசாங்கம் வந்து உள்நோக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ முஸ்லீம் ரூலை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு விஜயநகரா வரணும்னு தான் அவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு நல்லா புரியணும்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ நம்ம அதில் விஜயநகரான்னு பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா விஜயநகரா வந்து பாமணி கிங்டம் வந்து ஆப்போசிட்டில் இருப்பாங்க. பாமணி வந்து சுல்தானேட்ஸ் வந்து முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, விஜயநகர கிங்டம் வந்து ஹிந்துஸாக இருப்பாங்க. ஸோ அந்த டியூரேஷனில் வந்து முஸ்லீம் ரூலை வந்து ஒழிக்கணும்னு விஜயநகர ரூல் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. ரிலீஜியஸ் ரூல் பேஸ் பண்ணி சவுத் இந்தியாவில் வந்து விஜயநகர எம்பையர் வந்து ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் முஸ்லீம் ரூல் அண்டர் த முகல்ஸ். அதாவது நம்ம முஸ்லீம் ரூல்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ரூலர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஒன்று வந்து டெல்லி சுல்தானேட்ஸு பார்த்தோம்னா ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தோம்னா முகல்ஸ். இவங்களும் முஸ்லீம்ஸ் தான், அவங்களும் முஸ்லீம்ஸ் தான். ஆனால் வந்து அவங்கவுங்க ஆட்சி வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ முஸ்லீம் ரூல் வந்து முகல்ஸ் வந்து எப்படி ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் தான் ஆரம்பித்தாங்க. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 5026 பிகினிங்கில் தான் ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பித்தாங்கன்னா பாபர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ரொம்ப முக்கியமான
ரூலர். அவர் வந்து இப்ராஹிம் லோதி, அவர் வந்து இந்த இப்ராஹிம் லோடி வந்து ஒரு டைனாசிட்டியை சேர்ந்தவர், லோடி டைனாசிட்டியை சேர்ந்தவர். அந்த டைனாசிட்டியை சேர்ந்தவர் வந்து அழிச்சிட்டு டிஃபீட் பண்ணிவிட்டு இவர் வந்து அந்த ஆட்சி வந்து பிடிக்கிறாரு. அப்போ தான் இவர் தான் மொதல் அந்த முகல் ரூலை வந்து இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவர் இவர் தான். ஸோ ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணார்னா காபூல் டு குஜராத், காபூல் வந்து ஒரு ரீஜன், அங்கேருந்து குஜராத் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணார். நெக்ஸ்ட்டு பெங்கால் வரையும் அவருடைய ஆட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர்லேருந்து சவுத் இந்தியா வரையுமே அவருடைய ஆட்சி வந்து செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ பாபர் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஆள். முகல்ஸில் 6 கிரேட் முகல்ஸு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு கிரேட் முகல்ஸ் வந்து இவர் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ் வந்து வராங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்தியா வந்து மும்மதம் சொல்லுவோம். மும்மதம் வந்து அதிகமாக இருக்குது. அதை விட அதிகமாக நம்ம சீக்கிசம் வந்து ஜெயினிசம் இதெல்லாமே இந்தியாவில் தான் தொடங்கியிருக்கு. ஓகேங்களா, இருந்தாலுமே ரொம்ப 3 மேஜரானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிந்துவிசம், நெக்ஸ்ட்டு முஸ்லீம், அடுத்து கிறிஸ்டியானிட்டி. இப்போ இதுபடி தான் நம்ம பார்க்குறோம். ஆட்சி செஞ்சவங்களும் பார்த்தோம்னா அப்படி தான் இருக்காங்க. தேர்டு வந்து யூரோப்பியன்ஸ் வராங்க. அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து புகுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னா இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல எப்படி ரிலீஜியன்ஸ்லாம் நம்ம வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இப்படி தான். ஏன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ பார்த்தோம்னா வந்து கடவுளே இல்லாத மனுஷன் வந்து இருந்திருக்காரு. அடுத்து நெருப்பு வந்து கடவுளை பின்பற்றிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு இதாக போக நம்மளுக்கு ஒன்று ஒன்றா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டே வருவோம். இப்போ வந்து ராஜ்யத்தை வச்சு பார்க்கலாம். யூரோப்பியன்ஸ் வந்து வராங்க. யூரோப்பியன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீஸில் தான் வராங்க. ரொம்ப முக்கியமான கொஷின், இது வந்து டைரெக்டாக கேட்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து வந்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டாக இருந்திருக்கலாம், போர்ச்சுகீஸாக இருந்திருக்கலாம், ஸ்பெயினாக இருந்திருக்கலாம். அப்படி நம்ம நினைப்போம்னா யாருன்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. எங்கே வந்தாங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட், அதாவது கேரளா சைடு அங்கே தான் வராங்க. எப்போனா 1498 வராங்க. ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேப் கொடுத்துருக்காங்க, வேணா ஒரு தடவை பார்த்துக்கோங்க எங்கெங்கே இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இப்போ தான் உள்ளே போகிற லெசனுக்குள்ளே பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். ஓகேங்களா, என்னென்ன சேஞ்சஸ்லாம் மேஜராக யார் யார் வந்தப்போ நடந்துச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். நார்த் இந்தியா சைடு இஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்கு முஸ்லீம் ரூல் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம் 12th செஞ்சுரியில் தான் முஸ்லீம் ரூல் வந்து டெல்லியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை யார் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். எந்த எக்ஸாம் வந்தாலும் இந்த கொஷின் வந்து ஒரு 2 தடவையாச்சும் கேட்டுருவாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா முகமது கோரி, இவர் தான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் ரூலை வந்து டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணவர். இது பேர் என்னென்னா டெல்லி சுல்தானேட்ஸ் சொல்லுவோம்ல, அந்த லெசன் நம்ம படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லெசன் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணால் முகமது கோரி, இவர் வந்து யார் ஒரு ஸ்லேவாக இருந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அராப் முஸ்லீம் மர்ச்சன்ட்ஸ் வந்து, அதாவது அராப் முஸ்லீம்ஸில் வணிகர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங்க்காக வெஸ்ட் கோஸ்ட்டை பிடிச்சாங்க. அப்படியே அந்த கேரளா ரீஜனை வந்து அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து வெஸ்ட் ஏஷியா சைட்லேருந்து தான் வந்திருக்காங்க. முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து எங்கிட்டிருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா சைடுலேருந்து வந்திருக்காங்க. வந்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க, சுல்தானேட்ஸுன்ற ஒரு பொசிஷன் கொடுத்து, இப்போ நம்ம எப்படி பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சுல்தானேட்ஸுண்டு ஆட்சி செய்பவர் வந்து சுல்தானேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் நிறுவுறாங்கன்னா குஜராத்தில், சிந்தில். ரொம்ப முக்கியமானது எந்த செஞ்சுரியில் தான் 8th செஞ்சுரியில் நிறுவுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் ரூலோட தாக்கம் வந்து யார் ரீஜனில் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கால்ஜி. ஓகேங்களா, இப்படி இது என்னடா திடீர்னு இப்போ தான் முகமது கோரிண்ட அலாவுதீன் கால்ஜின்ற அப்படி பார்த்து புதுசாக இந்த லெசனே இதை அவங்கள பற்றி பின்புலமே தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் ஒரு இது இருக்குது, ஒரு ஆட்சி முறை இருக்குது. அதில் வந்து ஒரு டைனாசிட்டியாக வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து முகமது கோரி வந்திருப்பார், அடுத்து வந்து துக்ளக், ரஷ்யா, அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு ஆள் ஒரு டைனாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கால்ஜி டைனாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கால்ஜி. ஓகேங்களா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த லெசன் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும், இல்லைனா 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இப்போதைக்கு இந்த லெசனில் கொடுத்ததை பார்த்துக்கலாம். அலாவுதீன் கால்ஜி வந்து அவருடைய மிலிட்ரி வந்து சவுத் சைடு வரையுமே அனுப்பியிருக்காரு, அனுப்பி ஆட்சி புரிந்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது அடுத்த பாயிண்ட் தான், தேவகிரி இந்த ரீஜியனை வந்து யார் கேப்சர் பண்ணுறாருன்னா இந்த அலாவுதீன் கால்ஜி வந்து கேப்சர் பண்ணுறாரு. இது எங்கே இருக்குன்னா அவுரங்காபாத் பக்கத்தில் இருக்குது. அதை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேரை வந்து மாற்றுறாரு, தௌலதாபாத்ன்னு பேரை மாற்றிடுறாரு. ஓகேங்களா, இதுதான் அவருடைய செகண்ட்
ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது அவருடைய க்ரோயிங் கிங்டம்க்கு. அதாவது ரொம்ப முக்கியமான 2வது தலமாக இந்த தேவகிரி தான் விளங்குது. தேவகிரிக்கு இன்னொரு பேர் தௌலதாபாத். ஓகேங்களா? அப்போ வந்து தௌலதாபாத் தான் ஆப்ஷனில் கேட்பாங்க, தேவகிரின்னு கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலாவுதீன் கால்ஜியோட கமாண்டர் வந்து மாலிக் கஃபூர். இவரை பார்த்தீங்கன்னா இவர் நம்ம மதுரை வரையும் வந்திருப்பார், இதில் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் சவுத் வரையும் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்களே. ஆனால் இவர் நம்ம மதுரை வரையும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு இவருடைய கமாண்டர் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துக்ளக். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த டெல்லி சுல்தானேட்ஸில் நிறைய டைனாசிட்டி இருக்குது. அதில் துக்ளக் டைனாசிட்டி ஒன்று. துக்ளக் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த அலாவுதீனுக்கு அப்புறம் வராரு, வந்து சவுத் இந்தியாவை இவரும் ஆட்சி பண்ணுறாரு. இவரும் சுல்தானேட்ஸ் வந்து மதுரையில் வந்து நிறுவியிருக்காருன்னு நான் அண்டர்லைன் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அண்டர்லைன் பண்ணது, ஹைலைட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. க்ரீன் கலர் ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணிப்பேன், ஏன்னா ஒரே கலரில் அண்டர்லைன் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ உங்களுக்காக தான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மள. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ரீங் ஆஃப் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் வந்து இருந்தப்போ தௌலதாபாத்தை நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அந்த தேவகிரி, அங்கே வந்து நிறைய சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து யாருன்னா அலாவுதீன் பாமன் ஷா. இப்போ தான் இந்த பாமனி சுல்தானேட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம்னா துக்ளக், இந்த மாதிரி பாமனி சுல்தானேட்ஸ் வந்து 1347 வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. அவங்களுடைய கேபிட்டல் எதுவாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிடார். ஓகேங்களா? அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டலு இதெல்லாம் ஈஸியாக கேட்பாங்க. நம்மளுக்கு பார்க்க தான் இப்போ பிடார் இவ்வளோதான் தோணும், ஆனால் அடுத்தடுத்த லெசன் ஒரு 10-15 லெசன் இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் பார்த்துட்டு போயில மறந்துடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாமனி கிங்டம் வந்து ஒரு 100 ஒரு செஞ்சுரி 1.5 செஞ்சுரி வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ளே ரொம்ப முக்கியமானது யார் பார்த்தீங்கன்னா மாமுத் கவான். ஓகேங்களா? மாமுத் கவான் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்சியாளர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருக்கிற வரையும் அந்த ஆட்சி வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 15th செஞ்சுரி அப்போ அவருடைய அந்த பாமன் சுல்தானேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு 5 சுல்தானேட்ஸாக பிரிகிறாங்க. என்னென்ன ரீஜியன் பார்த்தீங்கன்னா டெக்கான், பிஜாப்பூர், கோல்கொண்டா, அகமத் நகர், பெரார் அண்ட் பிடார். ஓகேங்களா? இந்த டெக்கான் ரீஜியன் வந்து அதாவது 5 சுல்தானேட்ஸ் வந்து அந்த டெக்கான் ரீஜியன் தான் ஆட்சி பண்ணுறாங்க. டெக்கான் ரீஜியன்னா அதுதான் நம்ம மாமுத் கவான் ஆட்சி செஞ்சது. அந்த ரீஜன் வந்து 5ஆக பிரியுது: பிஜாப்பூர், கோல்கொண்டா, அகமத் நகர், பெரார், பிடார். ஓகேங்களா? இது ரொம்ப பெருசானது எது பார்த்தீங்கன்னா பிஜாப்பூரும் கோல்கொண்டாவும் தான் இருக்குல்ல லார்ஜஸ்டான சுல்தானேட்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கான் சுல்தானேட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கடைசி யார் கான்கவர் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அவுரங்கசீப் யார் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் அவர் வந்து ஒரு முகலாயர் ஆட்சியாளர். ஓகேங்களா? முகல்ஸ்ன்னு சொல்லணும்ல, அதில் இருக்கிற ஒரு ஆட்சியாளர் தான் அந்த அவுரங்கசீப். இவர் வந்து இந்த டெக்கான் சுல்தானேட்ஸை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோழா எம்பையர் பற்றி பார்க்கலாம். சோழர்களை பற்றி நம்மளுக்கு சொல்லவே வேணாம், நம்ம எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இதில் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் பாருங்களேன். எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு இந்த சோழா ரீஜன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சவர் வந்து ராஜராஜாவன், அதுபடியே பண்ணார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லவ கிங்டம் பார்த்தீங்கன்னா அசிமிலேட்டட் இன்டு த சோழா கிங்டம். அதாவது இந்த பல்லவர் ராஜ்யம் சொல்கிறோம்ல, அவங்களும் இந்த சோழர்கள் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஸோ அவங்க கீழே நம்ம ஆட்சி புரியலான்னு அவங்களுக்கு கீழே ஆட்சி புரியுறாங்க. ஆனால் பாண்டியன் கிங்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழேலாம் வரலை, இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எதிரியாக தான் இருந்திருக்காங்க. யாருக்கு? சோழர்களுக்கு ஒரு எதிரியாக இருந்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ பெரிய எதிரி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து பாண்டியர்கள் வந்து பெரிய இதாக இருந்திருப்பாங்க. அடுத்த சோழர்கள் பெருசாக இருக்கையில் பாண்டியர்கள் கம்மியாக தான் இருந்திருப்பாங்க. அதாவது அவங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த எம்பையர் எக்ஸ்பேண்டட். அடுத்து வந்து ராஜேந்திர ஒன், இவர் வந்து அவருடைய எம்பையர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ராஜராஜா ஒன், அடுத்து ராஜேந்திர ஒன். இந்த ராஜேந்திர ஒன் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு இருக்க ரிவர் கங்கா வரையும் போயிடுறாரு. கங்கை நதின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு வரையும் போய் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நேவல் எக்ஸ்பெடிஷன், அதாவது நீர் வழியாக போய் தாக்குதல் நடத்துவாங்களே, அது வந்து இவர் பண்ணியிருக்காரு. சைலேந்திரா கிங்டம்னு ஒரு கிங்டம் இருக்குது. எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. ஆஃப் ஸ்ரீ விஜயா இந்த இடத்த போய் கான்கவர் பண்ணுறாரு, ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து கடாரம் போகிறாரு, அதுக்கு பேர் வந்து கேதான்னு சொல்லுவாங்க. கடாரம் அந்த இடத்துக்கு போய் ஆட்சி செய்கிறாரு. அடுத்து சிலோனுக்கு, நம்ம ஸ்ரீலங்கா அந்த சைடு சிலோனுக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகிறனால இவருக்கு ஒரு பட்ட பேர் சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கங்கை கொண்டான் இந்த மாதிரி சொல்லுவோம்ல, கங்கை கொண்டான், கடாரன் கொண்டான்,
கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி சொல்லும்ல, அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, த சோழா ஹூ ஹேட் கான்குவர்ட் த கங்கா அண்ட் கடாரம் இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து யார் வரா பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேந்திராஸ் வந்து கிராண்ட் சன் இருப்பாங்களே, அவங்க பேரன்கள் இருப்பாங்களே, அவர் பேர் வந்து குலோத்துங்கன் ஒன். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாளுக்கியாஸ்ன்ற ஒரு ஆட்சி, பெரிய ஆட்சி இருக்கும். நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியா சைடு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர்கள் வந்து ரொம்ப பெருசாக இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள போய் டிஃபீட் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து மேரேஜ் பண்ணி, அதுவுமே ஒரு வகையான ஆட்சி புரிதல் தான். அவங்களுடைய மகளை வந்து ஒரு ராணியை வந்து ஒரு ராஜா நம்ம நாட்டு ராஜா மேரேஜ் பண்ணால் அந்த ராஜ்யம் வந்து நம்மளுக்கு கீழே தான். ஆனால் சண்டை போடாமல் அஹிம்சை முறையில் வர்றது தான் இந்த முறை. இந்த மாதிரி பண்ணி ஆட்சியை எக்ஸ்பேண்ட் பண்ணவர் தான் இந்த குலோத்துங்கன் ஒன்று. ஓகேங்களா? இவருடைய பார்டர் வந்து எங்கே ஒரு ஒரிசா வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயநகரா சவுத் இந்தியா. இது வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குயிசஸ் வந்து நம்ம நடத்துவோம். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வேணும், எனக்கு டவுட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா லைவ் கிளாஸஸ் வச்சு டவுட் கிளியரிங் செக்ஷன் வைக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். ரொம்ப முக்கியமானது விஜயநகரெல்லாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது முகல்ஸ் நடத்துவோம். எல்லாமே இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ.